இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. நம்மளுடைய பாரம்பரிய மரங்களை வந்து நம்ம நிறைய மீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரி பகுதிகளில் ஒரு தாலி பனை மரம் வந்து நல்ல கடந்த மே மாசம் வந்து பூத்து இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து காய்கள்லாம் ரெடி ஆயிட்டு விதைகள் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பனை மரங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப அரிதாயிடுச்சு. இந்த பனை மரத்துக்கு நிறைய சிறப்புமிக்க வரலாறுகள்லாம் இருக்கு. ஏசியாவிலேயே மிகப்பெரிய பனை மரம்னா இந்த பனை மரம் தான். ஸோ இந்த மரங்களை வந்து இப்போ இருக்கிற இந்த சீசன்ல காய் விழுந்த சீசன்ல இப்போ எடுத்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு சின்ன பிளான் பண்ணி இப்போ விதை வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விதைகள் வந்து யார் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு நாங்க அனுப்பி விட்டுறோம். அதே மாதிரி இந்த விதைகள் வந்து கைக்கு சேர்ந்த பிறகு இந்த விதைகளை வந்து நீங்க ஏரிக்கரில் எடுத்து போய் போடும்பொழுது கொஞ்சம் பல்ல எடுத்து உள்ள வச்சு புதைக்கணும். இதை சீட் பால் மாதிரி தூக்கி போட்டீங்கன்னா அது கஷ்டமாயிடும். ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் போடுற எஃபர்ட்டே அதுக்கு வேஸ்டா போயிடும். ஸோ அதை வந்து ப்ராப்பரா மண் எடுத்து நீங்க பல்ல எடுத்து நீங்க இதை புதைச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த மரங்கள்லாம் வந்து வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப அரிதான மரங்களா ஆகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான மரம், நம்ம ஊர் பாரம்பரிய மரம். இந்த மரங்களை ஏன் இவ்வளவு நாங்க ரிஸ்க் எடுத்து நிறைய கலெக்ட் பண்றோம்னா, ஸோ இது ஒன்ஸ் இந்த சீசன்ல காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்த சீசன் கிடையாது. இதோட இந்த மரம் வந்து இறந்து போயிடும். இதே மாதிரி அடுத்தடுத்த தமிழ்நாட்டுல எங்க இந்த மரங்கள் இருக்கு அப்படின்னு போய் பாக்குறதே ரொம்ப பெரிய வேலையாயிடும். ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மரங்களை வந்து பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்.